எதுக்குடா அந்த முயலை கையில் கொண்டு போவீங்க நீங்கள் நினைக்கலாம். ஸோ என்னாச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம நாய் 3 சேர்ந்து ஒரு கல்லுக்கட்டை நின்றுருந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு முயல் இருந்துச்சுங்க. ஸோ பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து முயல் சிக்கிடுச்சு, அதுலேருந்து வெளியே போக முடியல. ஸோ விட்டுருந்தா நாய் கொண்டிருக்கும். இதே மாதிரி தான் பல டைம் கொண்டிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து எப்படியாவது அந்த முயலை காப்பாற்றணும்னு நாங்கள் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த கல்லெல்லாம் தூக்கி நானும் எங்கன்னு நாய்க்கு முன்னாடி கைவிட்டு எடுத்துட்டோம். ஏன்னா நாய் வந்து பக்கத்துலேயே வெயிட் பண்ணிருந்துச்சு எப்படா கடிக்கலான்னு. ஆனால் நாங்கள் வந்து நாயை அடித்து துரத்திட்டு எப்படியோ அந்த முயலை காப்பாற்றிட்டோம். ஏன்னா நாங்கள் போயிருந்தால் வந்து அதே நாய்க்கு வந்து சேர்ந்து கையை விட்டு அடிச்சிருந்தா முயல் செத்துருக்கும். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா முதுகுலியில் லைட்டாக அடி வாங்கிருச்சு. ஸோ எப்படியா காப்பாற்றிட்டு வந்து நாங்கள் ரிங்கில் விட்டுருந்தோம். கொஞ்சமாக சாப்பாடு எதாவது கொடுக்கலான்னு பார்த்தா அந்த கத்திரிக்காய் இல்லை அந்த தக்காளி மாதிரி போகலான்னு பார்த்தா அது பயந்துக்குது. ஸோ எங்கள் வந்து இங்கே வச்சிருந்தா செத்து போயிடும் பயத்திலே அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மஞ்சப்பொடி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே முயல் கத்திரக்க ஆரம்பிச்சிச்சு. பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. தலையில் வேறு லைட்டாக அது முட்டி அந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா அடிபட்டுச்சு. ஸோ எப்படியாவது இதை காப்பாற்றணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிருந்தோம். கை வச்சா கடிச்சிடும். ஸோ வர வழி தெரியல, எப்படியோ காட்டுக்குள்ளே போய் விட்டுருவோம்னு நாயெல்லாம் துரச்சிட்டு நாங்கள் போய் விட்டோம். அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது பிழைக்குமா என்னன்னு எங்களுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்